வணக்கம் நேயர்களே. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ் சேவை 2 நேரம் 8 மணி 1 நிமிடம். மரமானது பூவாக பிஞ்சாக தாயாக என்னாலும் என்னோட நீயாக. என்னப்பா பண்ற? அப்பா தேகாபியாசம் பண்றேன்டா. ஓ அப்படியா? என்னாலும் என்னோட நீயாக. என்ன மறைச்சு வச்சிருக்க? திட்ட மாட்டல. அப்படி என்னடா வச்சிருக்க? என்னடா இது? பவுல். எதுக்கு? நீதானே தேங்காய் பாயசம் பண்றேன்னு அதான் வாங்கிட்டு போலான்னு. அடிங்க. ஒழுங்கா மிச்சம் இல்லாம சாப்பிட்டு வரணும். எதையாவது மீதி வச்சுட்டு வந்த அப்புறம் இருக்கு, புரியுதா? இவ்வளவு சொல்றேனே, கொஞ்ச நாச்சும் பதில் வருதா பாரு. என்னடா அம்மா இவ்வளவு சொல்றாள்ல, சரிம்மா மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வரேன், ஏதாவது சொல்லலாம்ல. சாரிப்பா. மா மிச்சம் எதுவும் வைக்காம சாப்பிடுவேன், டோன்ட் வரி. ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்க? நீதான் அப்பா சொன்ன நம்ம வேலை நம்ம தான் பாக்கணும்னு. ஆமா, தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு. லைஃப்லயும் இப்படித்தான். சில முடிச்சா நாமளே போட்டு கஷ்டப்படுவோம், அடுத்தவங்களும் போடுவாங்க. ஆனா எல்லா சிக்கலுக்கும் ராஜ் முடிச்சு அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லா சிக்கலையும் ஈஸியா ஆகும். என்ன ஹரி, வேலை நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வேற ஜேகே, இந்த ஞாபகத்தை வச்சு நான் படுற அவஸ்தை இருக்கேன். நீங்க என்ன பண்ணீங்க? வேலை ஜாஸ்தியா இருக்கேன்னு இன்னைக்கு ஆபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்பி இருப்பேன். வீட்டுல பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்தாங்க. மறந்துட்டியா? இப்பதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சதே சாப்பிட்டேன். இப்ப காலையில லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து சாப்பிட்டேன்ப்பா. ஆமா, நீ இவ்வளவு நேரம் இங்க உட்காந்துருக்கிய, நீ சீட்ல இல்லன்னு பாஸ் ஒன்னும் சொல்ல மாட்டாரா? யார் அந்த மேனேஜரு? கொட்டாங்குச்சிக்கு குண்டு ஊசி குத்துனமா இருப்பாரு அவர்தான். அவனெல்லாம் யார் மேனேஜர் ஆக்குனது? மேனேஜருக்கு உண்டான பிரச்சனை ஒன்னாவது இருக்கா? ஏன் தடுக்கிறீங்க? அவர் மனசுல என்னதான் சொல்லட்டுமே. ஜேகே, இன்னைக்கு எங்க அப்பாவோட பர்த்டே, ஒரு சர்ப்ரைஸா வெளியே போகணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால நான் இப்ப கிளம்புறேன். நீங்க அந்த RR அசோசியேட்ஸ் கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி வச்சிருங்க. நாளைக்கு காலையில செக் பண்ணிட்டு எச்சோ காமிச்சிடும். ஒரு முட்டாளுக்கு அவன் பலம் தெரியாம காலத்தை போக்குவான்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. நாளைக்கு பார்க்கலாம். என்ன காளி, என்னாச்சு? வாங்க உட்காருங்க. நம்ம லாஜிஸ்டிக்ஸ் கான்ட்ராக்டர் ரொம்ப பிரச்சனை பண்றான். இப்பதானே கான்ட்ராக்டே கொடுத்தோம், அதுக்குள்ள என்ன? அவன் அனுப்பியிருக்கிற இன்வாய்ஸை பாருங்க. வாட்? ஹலோ ராகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க லாஸ்ட் மந்த் இன்வாய்ஸ் வெரிஃபை பண்ண கொஞ்சம் தப்பா இருக்கு. எல்லாம் சரியா தான் சார் இருக்கு. சைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்க. அக்ரிமெண்ட்ல இருக்கிற மாதிரி இல்லையே, ஏன் ஜாஸ்தியா இருக்கு? நைட் டைம் டிராவல், எக்ஸ்ட்ரா லோடிங் எல்லாம் சேர்த்து தான் சார் கொடுக்குறேன். ப்ராசஸ் பண்ணுங்க. பட் 6 மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா லோடிங், நைட் டிராவல் சார்ஜஸ் இல்லைன்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டீங்க. சார் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தானே சார், ப்ராசஸ் பண்ணுங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே இருக்கணும் தான் எனக்கு ஆசை. நான் வேணா உங்க பாஸ் கிட்ட பேசுறேன்,
ப்ராசஸ் பண்ணுங்க. அது உங்க இஷ்டம். இத நான் அப்ரூவ் பண்ணாலும், ஃபைனான்ஸ், ப்ரொக்யூர்மென்ட்ன்னு இன்னும் இருக்கு. நான் கம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட் ஜெனரேட் ஆனா, இம்மீடியட்டா கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ற அத்தாரிட்டி என்கிட்டயே இருக்கு. உங்களுக்கு இப்பவும் ஒரு சான்ஸ் தரேன். அந்த இன்வாய்ஸ் தப்பா ஜெனரேட் ஆயிருந்தா, கரெக்ட் பண்ணி அனுப்புங்க. இல்ல இன்டென்ஷனலா இருந்தா, நான் கான்ட்ராக்ட்ட ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கும். ப்ராசஸ் பண்ணுங்க. சூப்பர் சார். அந்த கான்ட்ராக்டர ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணீங்க. எல்லா சிக்கலுக்கும் ஆதி முடிச்சு. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லா சிக்கலையும் ஈஸியா ஆஃப் பண்ணலாம். டிராஃபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க. மம்மி இப்போ டின்னர் ரெடி பண்ணிடுறேன். ஓகே? என்ன மாமா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு. நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், இதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லை. அம்மா தீபா எங்க அப்பா பெத்தது, நான் பெத்தது, அவன் பெத்தது எல்லாம் என்ன நம்பிதானே இருக்கும். உங்க பையன்கிட்டயே பேசி ஜெயிக்க முடியாது. நீங்க ஒரு அப்பா தானே. போய் உட்காருங்க, நான் போய் டின்னர் ரெடி பண்றேன். உங்களுக்கு நேரம் நலமே கிடையாது. இதுல என்னமா இருக்கு? என் பேத்தி தானே, நீயும் எவ்வளவு வேலை தான் பண்ணுவேன். அவன் வேற வந்துடுவான், பசிக்குதுமா, நீ அவனை பார்த்துக்கோ, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தாத்தாவுக்கு மருதாணி போட்டு விடுறேன்னு சொன்னியே, இன்னைக்கு போட்டு விடுறேன் மிஸ்டர் ரமேஷ். Hi, Kutti. Hi, A place for everything. உள்ளவாடா மடையா. வாங்க சார், மணி 9. அப்படி என்னடா வீட்டுல இல்லாத நிம்மதி உனக்கு ஆபீஸ்ல? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி. அப்பா நான் கலர் பிரிண்ட் எடுத்துட்டு வர சொன்னேன், எடுத்துட்டு வந்தியா? இல்லம்மா, நாளைக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். தெரியும், அதனாலதான் தாத்தா ஸ்டுடியோல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு ஞாபகம் இல்ல. நீ எல்லாம் எப்படிதான் ஆபீஸ்ல வேலை பண்றியோ தெரியல. அப்பா என்னப்பா எப்ப பார்த்தாலும் புக்கும் கையுமா இந்த ரூம் உள்ளே? வெளியே வாங்கப்பா. காலையில 6 மணிக்கு போனேன்னா ராத்திரி 9:30 மணிக்கு தான் வரேன். உன்னை விட குடும்பத்தோட நான் தான் அதிகமா இருக்கேன். நீ அதை பத்தி நான் ஒன்றும் கவலைப்படல. இந்த புக்ஸ் எல்லாம் உங்க அம்மா எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. அவ ஒவ்வொரு வாட்டி ப்ரெசென்ட் பண்ணும்போது அவ படிக்கிறாளா இல்லையாலான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு பக்கத்தையும் அவ பரட்டி பார்த்து தான் கொடுப்பாங்க. இதுல உங்க அம்மாவோட ஸ்பரிசம் ஒவ்வொரு பக்கத்துலயும் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நான் இந்த புக்கை படிக்கும்போது உங்க அம்மாவை ஒரு குழந்தை மாதிரி தாங்குற ஒரு ஃபீல். கொஞ்ச நேரம் புக் எடுக்கலைன்னா என்னை மறந்துட்டியா, வந்து தூக்கி வச்சுக்கோன்னு குழந்தைய கூப்பிடுற மாதிரியே கேட்கும். கடைசி வரைக்கும் என்னோடயே இருப்பேன்னு சொன்னா எப்படின்னு நான் கேட்டேன். உனக்கு இப்போ புரியாதுன்னு அப்போ சொன்னா எனக்கு இப்போ புரியுது. நாம இப்போ படிக்கிறது எப்போ வேணா உதவும். ஒரு நண்பனா, ஒரு ஆசானா இந்த லைப்ரரி உனக்கு எப்பவுமே உதவும். எல்லாத்துக்கும் மேல நானும் அம்மாவும் எப்பவுமே உன் கூடவே இருக்கும். நீயும் உன் சந்ததிக்கு இதை பாஸ் ஆன் பண்ணணும். ஃபேமிலி டச்னு சொல்லுவாங்களே, அது இப்படி கூட செய்யலாம். நீ நிறைய படிக்கணும். படிப்பியா?
நான் சாப்பிட்டேன், நீ போய் சாப்பிடு. வாங்க ஜெயகே. என்ன இங்க கேள்விப்பட்டேன் அந்த கான்ட்ராக்டர் வழி பண்ணிட்டீங்களாமே. பாஸ் பேரை சொல்லி ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். சார் எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், நாம கரெக்டாக இருந்தால் நடக்கிறது எல்லாம் கரெக்டாக. உங்கள் அப்பா பர்த்டே எப்படி சார் போச்சு? இட் வாஸ் நைஸ். கோயிலுக்கு கூட்டு போயிருந்தோம். அப்படியே வெளியே டின்னர் சாப்பிடலான்னு பிளானு. பட் அவர் எப்படியோ என் ஒய்ஃப் சொன்னதையும் கேட்காம வீட்லயே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செஞ்ச சாப்பாடு தான் சாப்பிடணும். வர்ற ஃப்ரைடே அப்பாவோட 60th பர்த்டே. இங்கே எல்லோரும் ஃபேமிலியோடு வரணும். அன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் லஞ்சு. எதுக்கு ஜேகே? இல்லை சார், வீட்டில் நிறைய பேர் இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் வளர்ந்தவர். நீங்கள்லாம் வந்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சார் கண்டிப்பா முடியாது. எனக்கு அப்பானாலே ஆகாது. அதான் ஏன்னு கேட்குறேன். நான் இப்படி நாசமா போனதுக்கு காரணமே அந்த ஆள் தான் சார். என்ன சார் சொல்கிறீங்க? நல்லா தானே இருக்கீங்க. சார் அந்த ஆள் மட்டும் ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் இதை விட நல்லா இருந்திருப்பேன். ஒரு அப்பா ஹெல்ப் பண்ணலையா? நீ புரியுற மாதிரி சொல்லுங்க. காலேஜ் முடிச்சோடனே பிஸ்னஸ் பண்ண போறேன், ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்டேன். உன் மூஞ்சியெல்லாம் நம்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டான் அந்த ஆளு. அதோட விட்டானா, இந்த கம்பெனி போர்டு மெம்பரில் அவர் ஃப்ரெண்டா ரெக்கமெண்டேஷனில் கூப்பிட்டு வந்து என்னையும் இங்கே உட்கார வச்சு இப்போ வரையும் எங்கேயும் நகர முடியாமல் அப்படியே மாட்டிட்டு முடிக்கிறேன் நான். அவன் மட்டும் பணம் கொடுத்துருந்தானா இந்நேரம் இதை விட நல்லா இருந்திருப்பேன். சரி, அப்புறம்? போன வட்டம் ஊருக்கு போகும்போது கூட கேட்டேன், ஏதாவது ஒரு முடிவை சொல்லியான்ட்டு. இன்னும் முகம் கொடுத்து பேச மாட்டேன். அதனால எரிச்சல் அந்த ஆள் மேலே கேஸை போட்டு வந்துட்டேன். அப்பா மேலே கேஸா? என்னத்த சொல்ல, பெத்த பையன் மேலே நம்பிக்கை இல்லையா? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் அப்பா நீங்கள் படித்து முடிச்சோன்னே 10 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க? அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 10 லட்ச ரூபா கொண்டு வா பிஸ்னஸ் பண்ணலான்னு சொன்னேன். என்ன பிஸ்னஸ்லாம் தெரியல. அப்போ உங்கள் ஃப்ரெண்டை நம்பி தான் நீங்கள் பணம் கேட்டிருக்கீங்க. சூப்பர். இப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு? அவன் சும்மா தான் இருக்கான். யாரோ 4 பேர் அவன் மேலே கேஸ் போட்டிருக்காங்களாம். பாவம் ரொம்ப சிரமத்தில் இருக்கான். நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுன்னு நினச்சி பணம் தராத அப்பா உங்களுக்கு வில்லன். ஆனால் ஃப்ரெண்டுன்ற பேரில் உங்களை ஏமாத்த நினச்ச ஃப்ராடு உங்களுக்கு பாவம். எப்படியோ சார், இந்த ஃப்ரைடே வீட்டுக்கு வந்துடுங்க. என்னம்மா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? போதும், நீங்க போய் உட்காருங்க, ரொம்ப நேரம் நிக்காதீங்க. ஏம்மா, நீ ஒருத்தி எவ்வளோதான் செய்வேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று நைட்டு கால் வலிக்குதுன்னு சொன்னீங்க. உங்க காலை பிடிச்சி என் கை தான் வலிக்குது. சரி, என்ன மெனு? கத்திரிக்காய் சாம்பார், சுரக்காய் பொரியல், மைசூர் ரசம், மெதுவடை, ஜவ்வரிசி பாயசம், அப்பளம். செம்மா, எப்படிம்மா எல்லாம் அப்பாவுக்கு பிடிச்ச ஐட்டமாக செய்கிற? சரி விடு, அப்பா அப்பா தான், புள்ள புள்ள தான். அப்பா, ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க்யூப்பா. ஹாப்பி பர்த்டே தாத்தா. தாத்தா சீக்கிரம் ரெடி ஆயிடுவா, நான் உனக்கு மெஹந்தி போடணும். இதோ வந்துடுறேன் ராசன்னம். ஒழுங்கா காட்டு ரமேஷ், பர்த்டே அன்னைக்கு நல்லா வாங்காத. இது எங்க அம்மாடா. எங்க அம்மா என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. நீ போய் ஏதாவது உதவி பண்ணு. அப்பா
என்னால முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நாங்க போய் நிந்தா வேண்டாம் வேண்டாம், நீ இங்கேயே இரு. ஃபேமிலி எங்க? எல்லாருக்கும் ஃபீவர்ப்பா. அப்பா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. சாரி. அப்புறமா நீ போடுனா இப்போ ஜேகே உங்களை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருப்பார் சார் ஆஃபீஸில். சும்மா சொல்லக்கூடாது, சிக்கலான இஷ்யூஸை கூட சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுவார். அப்பப்போ உங்களோட கோட்ஸ் வேற நல்லா வளர்த்துருக்கீங்க சார். நான் அவனுக்கு நிறைய சோதனை கொடுத்துருக்கேன். அவன் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்ததில்லை, ஆனால் எது தேவையோ அதை வாங்கி கொடுத்துருக்கேன். இதனால அவன் என்கிட்ட நிறைய வாட்டி பேசாம கூட இருந்திருக்கான். காலப்போக்கில் அப்பா நமக்கு தேவையானதை தேவையான நேரத்துல செய்வாருன்னு அவன் நம்ப ஆரம்பிச்சான். அம்மா நீங்க போய் புது ட்ரெஸ் போட்டு வாங்க, சாப்பிடலாம். போய் அப்பா கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. அப்பா அப்பா அப்பா
ஹலோ பா சாப்பிட்டீங்களாப்பா